வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 78 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக பல்வேறு நிகழ்வுகள் வெவ்வேறு திசையில் நடந்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமாக நாம் கடந்த காணொளி வெளியிட்ட பிறகு அதற்கு மறுநாள் நடந்த கத்தார் தலைநகர் தோஹாவில் உள்ள ஹமாஸ் அலுவலகம் மீதான தாக்குதல். அதில் உயிரிழந்த 4 பேர் மற்றும் அதற்கு எதிராக வெவ்வேறு தளங்களில் இருந்து வந்த கண்டனங்கள். நேற்று அது குறித்து ஐநா அவையில் நடந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. அதற்கு இணையாக காசாவில் நடக்கும் இனப்படுகொலை என்பது மிக கொடூரமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 57 உயர்ந்த அடுக்குமாடி கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல். குறிப்பாக கிட்டத்தட்ட 10,000 மக்கள் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய பகுதியில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களை பெரிய அளவில் தகர்த்துவிட்டு அங்கிருந்து மக்களை வெளியேற சொல்லியிருக்கிறது. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் மிக முக்கியமாக ஈரான் மற்றும் IAEA இடையிலான அந்த பேச்சுவார்த்தை சமீபத்தில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் தகவல்கள் வருகின்றன. அதில் முன்னுக்கு பிறனான சில தகவல்களும் கூறப்படுகின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். அந்த காசா இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசா சிட்டியை மொத்தமா அழிச்சிடுறது அப்படின்ற நோக்கத்துலதான் அவங்க போறாங்கன்றது நல்லா தெரியுது. ஏன்னா கான்யூனிஸா இருக்கட்டும், மற்ற இடங்களா இருக்கட்டும், அங்கே எல்லாம் இதுதான் பண்ணாங்க. பீட்ல லகியாவா இருக்கட்டும், இதெல்லாம் அங்கதான் பண்ணாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு தியரியா என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் வந்து யூரோப்ல ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அந்த செய்தியால தான் கேட்கிறாரு, நீங்க வந்து ஹமாஸ் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க, ஹமாஸ் எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோன்னா எங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, கான்யூனிஸ்ட்ல வெற்றி பெற்றோம்னு சொல்றீங்க, எரேஸ் கேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மேற்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெய்ட் லகியா பகுதியை வந்து உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்றீங்க. அதை முழுசா கிளியர் பண்ணிட்டு, அப்ப இருக்கிற இடிபாடுகள்லாம் கிளியர் பண்ணிட்டு அங்க வீடு கட்டி கொடுத்து அங்க வந்து இவங்களை தங்க வைக்க வேண்டியதானா நீங்க பாலஸ்தீனியர்களை, ஏன் அதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு வந்து பேச முடியல, அப்படியே வழக்கமா உருட்டுறாரு. அப்ப அவரே கேட்கிறாரு, உங்களுடைய என்னவா இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கிற மக்களை ஒட்டுமொத்தமா எத்தனிக் கிளீன்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்றதா உங்க எண்ணமா இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு ஒரு மாதிரி மலுப்பெல்லாம் ஒரு பதில் சொல்லி, அதுல பிரச்சனை இதுல பிரச்சனை, இதை பத்தி நாங்க யோசிக்கல, இனிமே பேச போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் வெளியில வந்துடுறாரு. இப்போ இதையே எடுத்து பார்க்கும்போது, நாங்க வந்து ஹமாஸை மட்டும்தான் அழிக்க போறோம், எங்க வேலையே அது மட்டும்தான், திரும்ப வந்து மக்கள் அங்கேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்றது நாளுக்கு நாள் பொய்ன்னு நமக்கு கண் கூட தெரியுது, உத்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியுது. இது அடுத்த கட்டமா வந்து நேரடியா வந்து அவங்களுக்கு மிக நெருங்கிய நாடா கருதப்படக்கூடிய கத்தார் மேல தாக்குதல் நடத்துனது இது வேற மாதிரியான விளைவுகளை கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து பேசின ரஷ்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் ஐநால சொல்றாரு, அவங்களுக்கு நெருங்கிய நண்பரான அமெரிக்கா வந்து பேச வச்சிருக்குது கத்தார்ல, அது மேலேயே இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முடியுது அப்படின்னா உலகத்துல எந்த நாட்டு மேலேயும் அவங்க தாக்குதல் நடத்துவாங்க, அவங்க வந்து நீங்க கண்ட்ரோலே பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னு ரஷ்யாவே வாய் திறந்து சொல்லுது. இந்த சுச்சுவேஷனை எப்படி வந்து உலக நாடுகள் அணுக போகுது? ஏன்னா வந்து கத்தார்ன்றது ரொம்ப ரொம்ப ஹெவியா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கால. அங்கேயே வந்து இப்ப தாக்குதல் நடத்தினதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இஸ்ரேலை பொறுத்தளவுல இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனியர்கள், அரபு மக்கள் எல்லாருமே ஒண்ணுதான். அதனால ஒன்னும் கத்தார்ல இருக்கிறவனுங்க ஒன்னும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. கத்தார்ல இருக்கிறவனுங்க வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் நம்ம எல்லாம் ஸ்பெஷல் அப்படின்ட்டு, கொலாபரேட் பண்ணலாம். ஆனா இஸ்ரேலை பொறுத்தளவுல இஸ்ரேல் பாக்குறது எல்லாமே வந்து ஜூயிஷ் மக்களை தவிர மற்ற எல்லாரையுமே கீழ்த்தரமானவர்களா தான் பாக்குது. ஸோ அதனால அது நாட் ஒன்லி முஸ்லிம் மக்களை மட்டும் இல்ல, ஈவன் வந்து கிறிஸ்துவர்களையும் வந்து அப்படிதான் பாக்குது. ஏன்னா கிறிஸ்துவர்களையும் பலரை வந்து கொலை பண்றதை தொடர்ந்து தன்னுடைய பணியா வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இன்னும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நீங்க இஸ்ரேலுக்கு உதவி பண்ணாக்க உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னாக்க நீங்க நைவா தான் இருக்கணும். ஸோ அதுதான் இன்னைக்கு களம் முழுக்க எதிரொலிக்குது.
ஆனாலும் இந்த நாடுகள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா, எதுவும் பண்ண மாட்டாங்கங்கிறது தெரிஞ்சதுனாலதான் தாக்குதலே நடத்துறாங்க. என்ன பண்ணிட போறாங்க? ஏன்னா இவங்கள பண்ணக்கூடிய சுயாதீனமான முதுகெலும்பு இவங்கள்ட்ட கிடையாது. எதுவும் பண்ண போறதில்ல. அது தெரிஞ்சதுனாலதான் நடத்துறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம். நம்ம போன முறை பேசும்போது, இந்த ஹமாஸ் வந்து எப்படி அமெரிக்காவ நம்பி ஒரு சீஸ்ஃபயர் டீலுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சொன்னோம். இதுல ஒண்ணும் ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவங்கள நம்புறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாது. இவங்க பொய் சொல்றாங்கங்கிறது ஊருக்கே தெரியும். யாருமே இவங்க கூட டீல் பண்றதுக்கு தயாரா இல்ல. அப்படி இருக்கிற இடத்துல ஏன் வந்து ஹமாஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து ஒத்துக்குதுன்னா, வேற வழியே இல்லாம ஒத்துக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பேசணும். கிட்டத்தட்ட அதுதான் இன்னைக்கு உறுதியாயிருக்கு. ஏன்னா இவனுங்க வந்து உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லிட்டு உங்களை குண்டு போட்டு அழிக்கிறதுக்கு தான் வரானுங்க. ஸோ அதுதான் பண்ணியிருக்கிறானுங்க. எல்லா பக்கமும் இதே வேலையை தான் பண்றானுங்க. அப்ப அவனுங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண போறேன்னு சொன்னானுங்கன்னா பண்ண மாட்டானுங்கிறத நீங்க வந்து டிஃபால்ட்டா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சர்வதேச சூழல். அதனால இதுல கிட்டத்தட்ட வந்து எப்படி அஹ், ஹெஸ்புல்லா ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த ஹசன் நஸ்ரல்லா சையத் ஹசன் நஸ்ரல்லா வந்து இதே மாதிரி அமெரிக்கன் ப்ரப்போசலை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் வந்து கொலை பண்ணானுங்க. அது ப்ரப்போசல் குடுத்திருந்தத டிஸ்கஸ் பண்ணி அத பத்தி முடிவு எடுக்கிறதுக்காக கூட்டம் நடக்கும்போது தான் வந்து கொலை பண்ணானுங்க. அதுல தான் வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்து பொ அந்த படுகொலையில வந்து சிக்குனது. இப்ப அதே மாதிரி தான் அமெரிக்கன் ப்ரப்போசல் அமெரிக்கா குடுத்திருந்த ப்ரப்போசல வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக தோஹாவுக்கு வர சொல்லி குடுத்திருக்கிறாய்ங்க. ஸோ தோஹாவுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க துருக்கியில இருந்தாய்ங்க. துருக்கியில இருந்து அவங்கள வரவழைச்சு இந்த டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க வந்து கிளம்பி தோஹால வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால இவனுங்க லூர் பண்றானுங்க. எப்போ வேணாலும் நீ உன்னைய வந்து கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேச சொல்றானுங்கன்னா, உங்கள கொலை பண்றதுக்கு தான் பேச சொல்றானுங்க. இவனுங்களுக்கு அமைதிலாம் தேவையில்ல. இன்னைக்கு உலகம் முழுக்க இததான் பண்றானுங்க. உலகம் முழுக்க எங்கேயும் வந்து அமைதியை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி எதுவுமே நடக்கல. எல்லாமே வந்து டிசீவ் பண்றதுக்கான முயற்சி தான் நடக்குது. ஏமாத்துறது, உங்கள வந்து பொய்யான ஒரு தகவல சொல்லி, உங்கள நம்ப வச்சு கழுத்தறுக்கிற வேலை தான் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க சர்வதேச அரங்குல அமெரிக்க ஏகாதிபத்திய தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்கு. அது அமெரிக்கா மட்டும் இல்ல. எல்லாருமே சேர்ந்து அந்த டிசீட்மென்ட் பாலிசிய வந்து ரொம்ப கணக்கச்சிதமா டிராமா மாதிரி பண்றானுங்க. அது மேற்கத்திய நாடுகள் எல்லாமே சேர்ந்து பண்றானுங்க. அது ரஷ்யா கூடயும் பண்றானுங்க, சைனா கூடயும் பண்றானுங்க, இந்தியா கூட பண்றானுங்க, ஈரான் கூட பண்றானுங்க, பாலஸ்தீனியர்கள் கூடயும் பண்றாய்ங்க. இதுல என்னன்னா, இன்னும் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் இந்த இந்த கொலாபரேட்டிவ் ரெஜிம்ஸ வந்து நம்பி, இவங்க நமக்கு பாதுகாப்பு குடுப்பாங்க, இல்ல இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஏதாவது உதவிய பெறலான்னு சொல்லி நெனச்சாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறது இன்னைக்கு கத்தார்ல நடந்த தாக்குதல்ல தெளிவாயிருக்கு. ஸோ இனிமே கத்தார்ல வந்து ஹமாஸோடைய டெலிகேஷன வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்களா? அப்படின்னா தெரியல. அவங்க வந்து இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க பேச்சுவார்த்தையில மீடியேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய முடிவு கிடையாது. ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாங்கிறது தான் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனோட முடிவா இருக்கு. அதேபோல நெத்தன்யாஹுவோட முடிவா இருக்கு. ஸோ அதனால அவங்க வேணான்றாங்க. நாங்க பண்ண மாட்டோம்ன்றாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்க பேச்சுவார்த்தையில எந்த முடிவும் எட்டுறதுக்கு தயாரா இல்ல. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற எதார்த்தமா இருக்கு. அவனுங்க முழுக்க முழுக்க பலஸ்தீனியர்களை அழிக்கணுங்கிற ஒரு போர் நடவடிக்கையில தான் வந்து ஈடுபடுறானுங்க. அந்த அந்த போர் நடவடிக்கையில சிறு சிறு வெற்றிகளை வந்து அவனுங்க பெற்றுக்கிட்டே இருக்கானுங்க. ஒவ்வொரு முறை தாக்குதல் நடக்கும்போது ஏதாவது அசாசினேஷன் நடந்து அது பெரிய பாதிப்பை வந்து சைக்கலாஜிக்கலா ஏற்படுத்துது. அதை பெரிய வெற்றியா பாக்குறானுங்க. தொடர்ந்து வந்து அந்த அந்த வேலையை வந்து தொடர்ந்து எல்லா பக்கமும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. இது வந்து கத்தாருங்கிறது ஆரம்பம். இந்த வெசல் ஸ்டேட்டு இவனுங்க வந்து இந்த அமெரிக்கன் பேசஸ வச்சுக்கிட்டு தான் வந்து சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வெசல் ஸ்டேட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறானுங்க. நீங்க வந்து யாருமே சேஃப் கிடையாது. நாங்க நினைச்சோம்னா எப்ப வேணாலும் உன் மேல குண்டு போடுவோம். நாங்க நினைச்சோம்னாக்க உன்னை பாதுகாப்போம். ஸோ எங்களை தாண்டி உனக்கு எதுவுமே கிடையாது. நாங்க வந்து உனக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா நீ வந்து என்னுடைய அடிமை. ஸோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு கத்தாருடைய நிலைமையை வந்து அவனுங்க ஒரு செய்தியா சொல்லியிருக்கானுங்க மற்ற ரெஜிம்க்கு எல்லாத்துக்கும். ஸோ இது வந்து அடுத்து விரிவடைஞ்சு ஜோர்டான்ல நடக்கும்.
எஜிப்துல நடக்கும். அடுத்து சவுதி அரேபியா, குவைத்து, கத்தாரு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லா பகுதிகள்லயும் நடக்கும். ஏன்னா எல்லாரையும் அவனுங்க ஒரு மாதிரி தான் பாக்குறானுங்க. இவனுங்க தான் நினைச்சுக்கிறானுங்க நம்மலாம் வந்து ஸ்பெஷல், அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், நம்ம அவன் கூட வந்து அது கூட்டாளியா இருக்கிறோம், அதனால நம்மள எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறானுங்க. ஆனா இவனுங்களை எல்லாத்தையும் வந்து வெறுப்பா தான் பாக்குறானுங்க. எல்லாத்தையும் கொல்லணுங்கிறதுல தான் வந்து அவனுங்களுடைய ஒட்டுமொத்த ஐடியாலஜியுமே இருக்கு. ஸோ அதனால இதுல ஒன்றும் பெரிய இவனுங்களே எதுவும் பெருசா பண்ண போறது இல்ல. இவனுங்களால என்ன பண்ண முடியும்னு தெரியல. எதுவும் பண்ண மாட்டானுங்க. உறுதியா சொல்லுவான், பண்ண மாட்டானுங்க. இவனுங்களுக்கு தெரிஞ்சே கூட நடந்திருக்கும். அதனால இவனுங்க எதுவும் பெருசா பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல சர்வதேச அரங்குல ஒரு பெரிய இனப்படுகொலை 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. எதுவும் பண்ணாதவனுங்க இன்னும் என்னத்த பண்ணிட போறானுங்க இன்னும் தெரியல. ஏன்னா சர்வதேச அரங்குங்கிறது இன்னைக்கு பெரிய காமெடி கூடாரமா தான் இருக்கு. எவனும் எதையும் கண்டுக்கிறது இல்ல. இன்னைக்கு வந்து டிஃபாக்டோவா வந்து சர்வதேச விதிங்கிறது எவன் வந்து படை வச்சிருக்கிறானோ, எவன் வந்து ஃபோர்ஸ் வச்சிருக்கிறானோ, அவன் வந்து ரூல் பண்ணலாங்கிற நிலை தான் இன்னைக்கு இருக்கு. எவனும் யாரையும் எதிர்த்து நின்னு வெற்றி அடைய முடிஞ்சும்னா நீயும் வந்து பெரிய ஆள் தான். அந்த நிலை தான் இருக்கு. எந்த ரூல்ஸும் கிடையாது. எந்த ரூல்ஸும் இங்க ஃபாலோ பண்ணப்படுறது இல்ல. எந்த ரூல்ஸ் இருந்ததுனாலும் அத உடைக்கிறதுக்கு தெளிவா வந்து திட்டம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அதனால இங்க எதுவுமே பாதுகாப்பானதா கிடையாது. எந்த நாடும் பாதுகாப்பானதா கிடையாது. எத வேணாலும், எப்ப வேணாலும் அடிக்கலாம். எப்ப வேணாலும் வந்து நீங்க பவர் இல்லன்னா உன்னைய அடிப்பானுங்க. நீ வேற வழியே கிடையாது. அவனுங்களுக்கு ஒண்ணு அவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அடிமையா வந்து ஓடணும். இல்லன்னா வந்து எதிர்த்து நின்னன்னா உன்ன கொலை பண்ணுவான். ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன நடக்குதோ அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிற கல்ஃப் மொனார்க்கிக்கும் நடக்க போகுது. இந்த கல்ஃப் அமீர்கள் உட்கார்ந்துகிட்டு காசுல இத்தனை ஆண்டுகளா வந்து இந்த நாட்டு மக்களினுடைய வளத்தை சுரண்டி இந்த பகுதிகளில் நடந்த போர்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு அதே போர் வந்து அவனுங்கள்ட்ட திரும்பி வருது. ஸோ இது தவிர்க்க முடியாது. ஏன்னா அவனுங்க பண்ண பாவத்துக்கு தண்டனை வந்து இன்னைக்கு அனுபவிக்கிற காலம் வந்திருக்கு. இவ்வளவு காலம் 2 வருஷமா வந்து வேடிக்கை பார்த்தானுங்க ஒரு இனப்படுகொலைய. எதுவும் பண்ணல. யாரெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு எதிரா வந்து செயல்பட்டானுங்க. ஸோ இன்னைக்கு அவனுங்களுக்கு எதிரா செயல்படுறானுங்க. நாளைக்கு துருக்கிக்கு எதிரா செயல்படுவான். இது வந்து இன்னொரு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க கத்தார் மீதான தாக்குதல் வந்து துருக்கிக்கான ஒரு எச்சரிக்கை. ஸோ உண்மையிலேயும் தாக்குதல் நடத்துவேங்கிறது தான் நெத்தனியாகு சொல்லியிருக்கிறான். ஸோ அடுத்து துருக்கி மீதும் தாக்குதல் நடத்தப்படும். அடுத்து எகிப்து மீதும் தாக்குதல் நடத்தப்படும். ஜோர்டான் மீதும் தாக்குதல் நடத்தப்படும். அவன் இந்த பகுதியில இருக்கிற எல்லார் மீதும் தாக்குதல் நடத்துவான். ஏன்னா அவனை எதிர்க்கிறதுக்கு இங்க ஆள் இல்ல. இவனுங்க எல்லாருமே உதவி பண்ணியிருக்கானுங்க. எதிர்த்தவங்களையும் வந்து இவனுங்க காட்டி கொடுத்துருக்கானுங்க. எதிர்த்தவங்களையும் வந்து இவனுங்க வந்து அதாவது இஸ்ரேலை பாதுகாக்கிறங்கிற பேர்ல அவங்களுடைய முயற்சியை வந்து தோல்விய அடைய வச்சிருக்கிறானுங்க. ஸோ எல்லா வகையிலையும் இவனுங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை தான் வந்து அவனுங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அதனால இங்க எதுவுமே சரியா இல்ல. எவனும் சரியானவனா இல்ல. உலகமே சரியா இல்ல. ஸோ அதுதான் இப்ப இங்க இருக்கிற சூழல். ஸோ அதனால இதுல ஒன்றும் பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம பலமுறை சொல்லியாச்சு. இங்க எல்லாமே ஒட்டுமொத்த சர்வதேச அரங்கமுமே ஏமாத்துறதுக்கான களமா தான் இன்னைக்கு பயன்படுத்தப்படுது. போருக்கான களமா வந்து சர்வதேச அரங்கம் எல்லா அரங்கமும் எல்லா விதிகளும் பயன்படுத்தப்படுது. ஸோ அதனால இனிமே வந்து எதுவுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர இது இருக்கு அது இருக்கு அதுல பாதுகாத்துருவாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இல்ல. எல்லா ரெட் லைனையும் கிராஸ் பண்ணியிருக்கானுங்க. எல்லா ரெட் லைனையும் கிராஸ் பண்ண போறானுங்க. அடுத்தடுத்து கிராஸ் பண்ணுவானுங்க. எல்லா பகுதிகளிலும் தாக்குதல் நடத்துவானுங்க. ஆஹ் இங்க எந்த கட்டுப்பாடும் இல்ல. தறிகட்டு ஓடிட்டு இருக்கு அமெரிக்கன் எம்பையர். தறிகட்டு ஓடிட்டு இருக்கு ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகளினுடைய ஏகாதிபத்திய வர்க்கம். அதனால இங்க எந்த எந்த எல்லையும் கிடையாது. எந்த விதிமுறையும் கிடையாது. எது வேணாலும் பண்ணுவானுங்க. எப்படி வேணாலும் பண்ணுவானுங்க. இப்ப பலஸ்தீனியர்கள்ங்கிறவங்க ஆரம்பம் தான். பலஸ்தீனிய இனப்படுகொலைங்கிறது ஆரம்பம். இது இன்னும் எத்தனை மக்களினுடைய இனப்படுகொலையா முடிய போகுதுங்கிறது தான் தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து வேடிக்கை பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னன்னா இன்னைக்கு பாலஸ்தீனியர்கள், நாளைக்கு யாரோ. அந்த யாரோங்கிறது நீங்களா கூட இருக்கலாம். தோழர் இதுல நீங்க சொன்னதுல வந்து அந்த ஒரு வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இவங்களே கூட காட்டி கூட கொடுத்துருக்கலாம். கத்தரே கூட நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நாடகம் போடலாம்.
ஹமாஸ் மேல தாக்குதல் நடத்துன்னு சொல்லிட்டு கூட நாடகம் போடலாம் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னீங்க. இதுல நான் வந்து ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஆஃப்லைன்ல பேசும்போது ஒரு தடவ நான் சொல்லியிருந்தேன். அது வந்து எப்பன்னா, சலையா அல் அரூரிய தான் இவங்க வந்து முதல்ல அசாசினேட் பண்ணாய்ங்க இஸ்ரேல். அதுக்கு பிஃபோரா வந்து இது மாதிரியான ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படும்போது, நெத்தனியாகுவுக்கும் அ கத்தாருடைய கிங் எமீருக்கும் நடுவுல வந்து ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் நடந்ததாகவும், அத பத்தி ஒரு தகவல் வந்துச்சு. அது என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் கூட அத எழுதியிருந்தேன். அத பின்னால் திரும்ப ஒரு நாள் வந்து அத கோட் பண்ணி கூட நான் உங்கள்ட்ட சொன்னேன். என்னன்னா, அ ஹமாஸ் வந்து கத்தார் உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதுக்கு வந்து நீங்க எனக்கு வாக்குறுதி குடுக்கணும் அப்படின்னு வந்து எமீர் கேட்டிருக்காரு. அதனால வந்து அவங்க வந்து ஹமாஸ வந்து கத்தார்ல வச்சு தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அது கரெக்ட்டா அங்கிருந்து அத எப்படி இ அர்த்தமா மாறுச்சு அப்படின்னா, அங்கேருந்து ஒரு 6, 7 மாசத்துக்கு அப்புறம் அ இஸ்மாயில் ஹனியை வந்து ஈரான்ல வச்சு அவங்க வந்து கொலை பண்ணாங்க. இத நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்ப இது நடந்து கிட்டத்தட்ட வந்து அது போன ஆகஸ்ட் எண்டு, செப்டம்பர் எண்டுன்னு ஜூலை எண்டுன்னு வச்சுக்கங்களேன். 1 வருஷம் ஆச்சு. அது நடந்து 1 வருஷம். அந்த 1 வருஷம் கழிச்சு கரெக்ட்டா வந்து இப்போ வந்து கத்தார் மேல தாக்குதல் நடத்தினத நான் எப்படி பார்க்குறேன்னா, அது பெரிய ஹியூமிலியேஷனா தான் எமிர் அதாவது வந்து அதனுடைய கிங் வந்து பர்சனலா பார்க்கணும். இஃப் ஐ அம் நாட் ராங். இது இவங்க நம்ம சொன்ன மாரி தான் இவங்க கரெக்ட்டா இது பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்னோம் அன்னைக்கு வந்து தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு நடத்தல. அவங்க வேற இடத்துல வச்சு அவங்களோடத முடிச்சுக்கிட்டாங்க. அப்படின்ற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க கத்தார் கிங் ஃபேமிலி அப்படின்னா, இப்போ வந்து அது வந்து மிகப்பெரிய அவமானமா அவங்க பார்க்கணும். அத அவங்க எப்படி பார்க்க போறாங்கன்றது தெரியல. ஏன்னா நேத்து வந்து மார்க்கோ ரூபியோ, ட்ரம்ப் எல்லாத்தையும் மீட் பண்றதுக்கு இவர் அனுப்பியிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் அனுப்பியிருக்கிறாங்க. கத்தார் பிரைம் மினிஸ்டர். என்ன பேசினாங்க ஏதுன்னு தெரியல. மேபி இதுக்கு அடுத்த என்ன நடக்கும்னு பார்க்கணும். அ இதுலயே என்ன ஒரு வந்து அடுத்த ஒரு விஷயம் வந்து நீங்க சொன்னதுல, கத்தார் வந்து நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது, ஒரு புது நாட்டு மேல தாக்குதல் நடத்திருச்சு இஸ்ரேல் அப்படின்னு எல்லாரும் ஒரு மேல்டம் பார்க்குறாங்க. ஆனா வந்து கவுண்டிங்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 23 மாசத்துல இஸ்ரேல் நடத்தின 10வது நாடு வந்து தாக்குதல் நடத்தின 10வது நாடு தான் வந்து கத்தார். பாலஸ்தீனு, ஏமனு, எ ஈரான், ஈராக்கு, சிரியா, லெபனானு, இது தாண்டி அந்த பக்கம் மால்டால ஒரு தாக்குதல், 2 போன வாரம் துனிசியால ஒரு தாக்குதல், 9 நாடுகள். 10வது நாடு தான் கத்தார். 10 நாடு மேல ஒரு நாடு அசால்ட்டா உட்கார்ந்த இடத்துலயும் தாக்குதல் நடத்துதுன்னா, இவங்க எது நீங்க சொன்ன மாரி எல்லா ரெட் லைனும் தாண்டுறது, கட்டற்று கட்டற்ற சுதந்திரம் குடுத்துட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி நேத்து ரஷ்யா சொன்ன வார்த்தை தான் எனக்கு வருது. இம்ப்யூனிட்டி நீங்க குடுத்த இம்ப்யூனிட்டி வந்து அவங்கள வந்து கண்மூடித்தனமா நடந்துக்க வைக்குது அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. இப்போ இதுல வந்து நானு இது என்ன பார்க்குறேன்னா, இன்னும் பர்சனலா அத எடுத்துக்கும்னு நினைக்கிறீங்களா? கத்தார் கிங் ஃபேமிலி இல்ல இது அப்படியே 10ஓட 11 விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பர்சனலா எடுத்துக்கிற அளவுக்கு என்ன இதுவரைக்கும் பண்ணியிருக்கிறாய்ங்க? அடிமைக்கு என்ன ரோசம் வேண்டி கிடக்கு? அவ்வளவுதான். இவனே ஒரு அடிமை. அவன் சொன்னத கேட்டு தான் ஆகணும். வெளியில வேணா பேசிக்கலாம். நானும் வந்து என்ட்டயும் பணம் இருக்குது. நான் அது பண்ணலாம், இது பண்ணலான்ட்டு. அவன் உன்னைய மதிக்கணும்ல. அவன் உன்னைய அடிமையா தான் பார்க்குறாங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறான். நீ வந்து அவனுக்கு வந்து எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் தான் அவன் பயன்படுத்துவான். இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவான். அ நண்பங்கிறதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு உள்ளுக்கு வரும்போதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கணும் அப்படிம்பான். அந்த மாதிரி தான். நீ நெனச்சுக்கிட்டு உள்ளுக்கு போனன்னாக்க உன்னைய நண்பனா அவன் ஏத்துக்க மாட்டான். உனக்கு எல்லை ஒண்ணு இருக்கு. ஏன்னா நீ அ அது தோழா, இத இத நான் கொஞ்சம் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இத இப்ப நீங்க சொல்றது அதாவது ஒரு எல்லை இருக்கு. நீ வந்து வெளியில நின்னுக்க அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் எப்படின்னா, நமக்கு ஊர் லாங்குவேஜ்ல பார்த்தா ஒரு சாதிய கட்டமைப்பு மாரி தானே இருக்கு. உன்ன வந்து நான் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்குவேன். அதோட சரி. உன்ட்ட காசு இருந்தா நான் வாங்கிக்குவேன். உன்னைய வந்து நீ அடியாள வேணும். நான் பயன்படுத்திக்குவேன். நான் சொல்ற இடத்துல நீ போய் பாயலாம். அதோட சரி. நீ என் வூட்டுக்குள்ள வந்துராத. என்ன என்ன வந்து கேள்வி கேட்டு என்ன இத செய்யின்னு சொல்லாத. அப்படின்ற ஒரு சாதிய கட்டமைப்பு தான் இன்னும் அவிங்க மைண்ட் செட்ல இருக்கு. இஸ்ரேலியர்கள் அப்படித்தான் இருக்காங்க இல்லையா? ஆமா. அது ஹிந்தியில ஒரு பழமொழி இருக்கு. "முர்கா கா பீச்சே ஜாட் லகாயே தோ முர்கா மூர் நஹி பன்தே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னா அர்த்தம் என்னன்னா, கோழி சூத்துல வந்து விளக்கமாத்த விரிச்சு வச்சு கட்டுனா, அது கோழி வந்து மயிலாகாதுங்கிறது. ஸோ நீ நெனச்சுக்கிட்டு இருக்க மயிலுன்னு. நீ கோழிங்கிறது அவன் தான் பார்க்குறான். உன்னைய கோழியா தான் பார்க்குறான். நீ தான் நெனச்சுக்கிற மயிலு நான் மயிலுன்ட்டு. அழகா இருக்கேன் மயிலுன்னு. ஸோ அதனால அவன் இவனுங்களுக்கு தெரிஞ்சே தான் போறானுங்க. அடிமைப்பட்டு போகணுங்கிறது தெரிஞ்சே தான் போறானுங்க. ஸோ அதனால இவனுங்களுக்கு என்ன ரோசம் வந்துற போகுது? இல்ல ரோசம் வந்தவன் என்னதான் பண்ண முடியும்? அடிமைக்கு ரோசம் வந்து என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நின்னா சண்டை போட போறான். அதெல்லாம் கிடையாது. விரும்பி போற அடிமைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதனால இவனுங்களுக்கு
ரெட் லைன் கிராஸ் பண்ணதெல்லாம் இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இவனுங்களுக்கு என்னன்னாக்க, வெளி உலகத்துக்கு நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தோமே, அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்மள பாதுகாக்கும்னு நெனச்சோமே, அவன் கடைசியா நம்மள பாதுகாக்க மாட்டேங்கிறானே, அசிங்கமா போகுதேன்னு தான் நெனப்பானுங்களே தவிர, அமெரிக்கா சொல்லி தான் வந்து இவனுங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அமெரிக்கா சொன்னா ஏத்து தான் ஆகணும். ஸோ ஐ திங்க் வந்து அதுதான் நடந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த சினாரியோல வந்து என்ன நடந்திருக்குன்னா, அமெரிக்கா சொல்லியிருக்கான். அவன் தாக்குதல் நடத்துவான். நீ ஒண்ணும் பண்ண முடியாது. வேணா நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கோ, தாக்குதல் நடத்துனதுக்கு அப்புறம். அத தாண்டி நீ எதுவும் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி ஓகேன்ட்டு விட்டுருக்கானுங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா ஏற்கனவே போன வருஷமே நீங்க சொன்ன அதே காலகட்டத்துல ஹமாஸ வந்து கத்தார்ல இருந்து வெளியேத்தணுங்கிற ஒரு முயற்சி வந்து நடந்தது. அவங்க இன்னும் சொல்லப்போனா ஹமாஸுக்கும், கத்தாருக்கும் ஒரு பெரிய முரண்பாடே வந்து உருவாகிட்டு இருந்தது. ஆ அத வந்து சரி பண்ணதுல முக்கியமான ஆள் வந்து காலித் மார்ஷலா தான் இருக்கும். ஏன்னா காலித் மார்ஷல் கம்ப்ளீட்டா கத்தாரினுடைய கையாளு. ஸோ அவன் தான் இப்ப வந்து முழுக்க முழுக்க ஹமாஸ தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஆளு. அததான் வந்து மேற்கத்திய தரப்பும் விரும்புது. இன்னைக்கு கிட்டத்தட்ட மத்த தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டாங்கன்னா, காலித் மார்ஷல் தான் வந்து தலைமை பொறுப்புக்கு வருவான். ஸோ அந்த நிலை தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் வந்து அவன் ஒருத்தன வச்சுக்கிட்டு தான் கத்தார்ல வந்து இந்த ஹமாஸ் டெலிகேஷன வந்து அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறாய்ங்க. ஏன்னா கைவிட்டு போயிட்டாங்கன்னா, ஹமாஸ் ஒட்டுமொத்தமா கைவிட்டு போயிட்டாங்கன்னா, தங்களால கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக தான் வந்து கத்தார்ல வந்து அவனுங்க வச்சிருக்கிறானுங்க. கத்தார விட்டு இப்ப இப்ப இப்பவுமே என்ன நடக்குதுன்னா, கத்தார்ல இருந்து ஒரு வேள இந்த டீம் வந்து வெளியேறுதுன்னா, இதே அமெரிக்கன் வேசல் ஸ்டேட் ஏதாவது ஒரு ஸ்டேட் அவங்களுக்கு நாங்க அடைக்கலம் குடுக்குறோம்னு சொல்லிட்டு வாலண்டயரா போய் அவங்கள கூப்பிடுவான். துருக்கியா இருக்கலாம், இல்ல எஜிப்தா இருக்கலாம், இல்ல ஜோர்டானா இருக்கலாம். நான் உனக்கு பாதுகாப்பு குடுக்குறேன். நீ எங்க நாட்டுல வந்து இருன்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். ஏன்னா, ஹமாஸ் வந்து இங்க இருந்து வெளியேறுனுச்சுன்னா, இங்க போய் தஞ்சம் அடையறதுக்கான ஒரே இடமா இன்னைக்கு இருக்கிறது எதுன்னா, அதாவது வேல்யூபிளான ஒரே ஒரு இடமா இருக்கிறது எதுன்னா, ஈரான் தான். இப்ப ஈரான்ல தான் வந்து அவங்க தஞ்சம் அடையணும். இப்ப ஈரான் பக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா, இவங்கள டீலே பண்ண முடியாது. ஹமாஸ டீலே பண்ண முடியாது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா வந்து இப்ப இன்னைக்கு அன்சரல்லா அமைப்பு என்ன மாதிரி வந்து இயங்கிட்டு இருக்கோ, அதே மாரி தான் வந்து ஹமாஸும் வந்து இயங்கிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ அது டீல் பண்ணுங்கிறதுக்காக தான் கத்தார்ல அனுமதிச்சிருந்தானுங்க. இப்ப இன்னைக்கு அந்த இடத்தையும் வந்து வெக்கேட் பண்ண சொல்லி நெருக்கடி குடுக்குறானுங்க. அதுக்காக தான் இந்த தாக்குதலும் நடந்திருக்கு. இப்ப அங்கிருந்து எங்க வெளியேத்த போறானுங்கங்கிறது தான் தெரியல. இன்னும் ஒரு பெரிய நல்ல வேசல் ஸ்டேட்டுக்கு வந்து வெளியேத்துறது தான் திட்டமா இருக்கும் இதுக்கு பின்னாடி. ஸோ ஐ திங்க் வந்து இப்ப காலித் மார்ஷல் வந்து முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னா, மிச்சம் இருக்கிற லீடர்ஷிப் எல்லாத்தையும் காலி பண்ணா, காலித் மார்ஷல் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல ஹமாஸ் இயக்கத்த கொண்டு வரலாம் பொலிட்டிக்கல் விங்க. ஆனா, இங்க இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, முழுக்க முழுக்க ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் விங் வந்து அதிகாரமற்றதா தான் இருக்கு. பொலிட்டிக்கல் விங்கள்னால எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனா பொலிட்டிக்கல் விங்கினுடைய லீடர்ஷிப்ப வந்து அசாசினேட் பண்ணாலுமே, ரெசிஸ்டன்ஸ உங்களால தடுக்க முடியாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது காசாக்குள்ள இருந்து இயங்குது. அது வெளியில இருந்து இயங்கல. உள்ளிருந்து தான் இயங்குது. அதுதான் முழுமையான கட்டுப்பாட்ட வச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனா பாலஸ்தீனியர்களுடைய ஆதரவு உள்ளுக்கு இருந்து இயங்கக்கூடிய கசாம் பிரிகேடுக்கு தான். ஹமாஸ்க்கு கிடையாது. ஹமாஸுக்கு கசாம் பிரிகேடு இருக்கிற ஆதரவுல ஒரு 50% ஆதரவு கூட ஹமாஸ்க்கு கிடையாது. ஸோ அந்த நிலை தான் இருக்கு. ஏன்னா இது எப்பவுமே வந்து ஒரு விடுதலை போராட்டம்ங்கிறது இண்டிஜினியஸ் பிளேஸ்ல இருந்து தான் வந்து ஆதிக்கம் வந்து மிக்கதா இருக்கும். வலுவானதா இருக்கும். வெளியில இருக்கிற டயஸ்போராங்கிறது சப்போர்ட் ஃப்ரண்ட்டா தான் இருக்க முடியுமே தவிர, டிப்ளமேட்டிக்கா பேசறதுக்கு மத்த விஷயங்களுக்கு சப்போர்ட் ஃப்ரண்ட்டா மட்டும் தான் இருக்க முடியுமே தவிர, அது முழுமையான பவர்ஃபுல் அமைப்பா வந்து இருக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா, அந்த விடுதலை போராட்ட அமைப்பு அழிஞ்சு போறத தவிர வேற வழி கிடையாது. அப்படி பல விடுதலை போராட்ட அமைப்புகள் அழிஞ்சிருக்கு. ஸோ அதனால இவனுங்களுடைய நோக்கம் வந்து ஒண்ணு கத்தார்ல இருந்து இந்த டீம் வந்து வெளியேத்துறது. ஏன்னா கத்தாருக்கு இது பெரிய நெருக்கடியா இருக்கு. ஹமாஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது தான் சொல்றது. கேட்க மாட்டேங்குது. தன்னுடைய தோழர் முழுமையான கட்டுப்பாட்டுல சொல்லுங்க. இல்ல இதுல இடையூறுக்கு மன்னிக்கணும். ஆக்சுவலா வந்து நான் அத சொல்லியிருக்கணும் முதல்லயே. நீங்க அதுல வந்துட்டீங்க கரெக்ட்டா. மேபி தோழர்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதனோட அர்த்தம். நீங்க சொன்ன மாரி நேத்து நைட்டு வந்து லேட் நைட்ல வந்து சேனல் 12 வந்து ஹீப்ருவோட சேனல் 12 வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கு. என்னன்னா, எகிப்து வந்து கூப்பிடுது ஹமாஸ. நீங்க வந்து தைரியமா வாங்க. நாங்க உங்கள பாதுகாக்கிறோம். எங்க இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு எகிப்து கூப்பிடுதுன்றாய்ங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எகிப்து ஏன் கூப்பிடுறாய்ங்க?
இவங்க வந்து எங்க கேட்டே திறக்க மாட்டேங்கிறாங்க. சினாய் பாலைவனத்துல வந்து ஆளை இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. மக்கள் வந்தாங்கன்னா திருப்பி உள்ள அனுப்புறேன்னு. இவங்க என்ன திடீர்னு ஹமாஸ் கூப்பிடுறாங்களேன்னு எனக்கு ஒரு சந்தேகம். கிட்டத்தட்ட இப்ப நீங்க சொன்ன பிறகு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. கத்தார் மாதிரியான ஒரு வெசில் செட்ல இருந்து நவுத்தி இன்னொரு வெசில் செட்ல கொண்டு போய் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா எங்கேயோ நேரடியா அவங்க வந்து ஈரான்ல தான் போய் இறங்குவாங்க அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து நீங்க நினைச்சது கரெக்டா தான் இருக்குது. அவங்க வந்து எகிப்துக்கு தான் கூப்பிடுறாங்க. அதுல வந்து இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து எல்லா டைஸையும் கட் பண்றோம். இஸ்ரேல் கூட அனைத்து விதமான ராணுவ இதையும் வந்து நாங்க கட் பண்ணிடுறோம். சினாய் பாலைவனத்து இது வரைக்கும் எந்த தகவலையுமே தரமாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து நேற்று சொல்லியிருக்கிறாங்க எகிப்து. அப்ப இப்படி சொல்றாங்கன்னா நம்ப வைக்கிறதுக்காக, ஹமாஸை நம்ப வைக்கிறதுக்கும் வெளியில இருக்கக்கூடிய பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் நம்ப வைக்கிறதுக்கு மட்டும்தான் இது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எகிப்து இதுல என்ன ரோல் பிளே பண்ண போகுதுன்றது இப்ப எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. இல்ல இப்ப நீங்க ஜெனியூனா வந்து பாலஸ்தீன் காஸ்க்கு வந்து நீங்க வந்து உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. இஸ்ரேலை எதிர்த்து இஸ்ரேலோட டைஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இப்ப ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர்களை வந்து உன்னுடைய நாட்டுல வந்து தஞ்சம் அடையறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்கன்னா எது தடுக்குது இந்த இனப்படுகொலை தடுக்கிறதுக்கு? நீங்க ஜெனியூன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை ஹமாஸ் டெலிகேஷனை பாதுகாக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் பாதுகாக்க வேண்டியது ஹமாஸ் அந்த பாலஸ்தீன் மக்களை. காசாக்குள்ள உள்ளுக்கு நுழைஞ்சு இஸ்ரேல் ஆர்மி கூட எதிர்த்து நின்று சண்டை போட்டு இந்த மக்களை பாதுகாக்கிறதை எது தடுக்குது? அப்ப இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் இவனுங்க சும்மா ஃப்ராடு பயலுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப இவனுங்களோட நோக்கமே என்னன்னா கத்தாருக்குள்ள இருந்துகிட்டு இவனுங்களால முழுசா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல ஹமாஸ் அமைப்பை. இப்ப மாத்தி கொண்டு போய் வேற பக்கம் வச்சு வேற லீடர்ஷிப்பை வந்து முதன்மைப்படுத்தி கொண்டு வந்து அதன் மூலமா கட்டுப்படுத்தலாங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஏன்னா இப்ப இங்க இந்த டெலிகேஷனை வந்து ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கலீல் அல் ஹையங்கிறவர் தான், ஹையாங்கிறவர் தான். இப்ப அவரு தான் வந்து ஹேண்டில் பண்றாரு. அவரு கூட வந்து இந்த காலித் மார்ஷல் இல்ல மத்த ஆட்கள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. இன்னொரு லீடர் வந்து ஒசாமா ஹம்தான்கிற லீடர் வந்து லெபனான்ல இருக்கிறாரு. ஸோ ஹமாஸ் வந்து டெலிகேஷனை பிரிச்சு பிரிச்சு தான் வச்சிருக்கு. எல்லா பக்கத்துலயும் தான் பிரிச்சு வச்சிருக்கு, ஒரு இடத்துல வைக்கல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இப்ப இந்த இருக்கிற லீடர்ஷிப் குறிப்பா வந்து கலீல் அல் ஐயா வந்து பிடி கொடுக்காம இருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து முழுமையா வந்து பெட்ராய்டிக்கா இருக்கிறாரு, மக்களுக்காக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து மாத்தி லீடர்ஷிப்பை வேற பக்கம் கொண்டு போனாக்க இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி ஒரு நிலை வந்து வரும். அததான் வந்து எதிர்பார்க்கிறானுங்க. ஸோ அதுக்காக இந்த டெலிகேஷன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்குது. இந்த டெலிகேஷன்ல இருக்கிற முக்கியமான தலைவர்களை வந்து காலி பண்ணிட்டு வேற பக்கத்துக்கு அனுப்பி அங்க வந்து தன்னுடைய ஆட்களை யாரையாவது ஒருத்தரை உள்ளு கொண்டு வந்து லீடர்ஷிப் கொண்டு வந்து அதன் மூலமா இந்த அமைப்பை வந்து சப்ஜுகேட் பண்றதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு. அதை நோக்கி தான் நகர்றானுங்க. மேபி எஜிப்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஜிப்து போறத வந்து அவங்க ஏத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. துருக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. துருக்கி வந்து பெரிய துரோக வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால துருக்கிக்கு போனாங்கன்னா இந்த அமைப்பை வந்து அழிக்கிறதுக்கான எல்லா பணிகளும் அன்னைக்கே ஆரம்பிச்சிருங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். நீங்க துருக்கின்னு சொன்ன பிறகு நான் முதல்ல சொன்ன அந்த இஸ்மாயில் ஹெனியாவோட அசாசினேஷனை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னா மேபி அது ஒரு சின்ன பெட்டி செய்தியா வந்துச்சு. துருக்கியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு நடுத்தரமான ஒரு கட்சின்னு வச்சுங்க. அந்த கட்சியோட தலைவர் ஒரு முன்னாள் சபாநாயகராக இருந்திருக்கிறாரு துருக்கி பாராளுமன்றத்துல. அவர் சொல்றாரு, நம்ம வந்து இப்போ வந்து ஒயிட் ஹவுஸ்ல வந்து அப்போ வந்து நீங்க தெரியும் உங்களுக்கு, ஒயிட் ஹவுஸ்ல வந்து இவனை கூட்டு போய் நெத்தனியாவை பேச வச்சாங்க. நெத்தனியாவுக்கு நீ ரிபப்ளிகனா இரு, ஆனா டெமோக்ராட்டிக்கா இரு, ஆனா வந்து நீங்க 2 பேருமே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா தான் இருக்கணும் அப்படின்னு இவன் அங்க உட்காந்துட்டு சொன்னான். அதே வந்து அன்னைக்கு சொன்ன அன்னைக்கே வந்து அவர் சொல்றாரு, அந்த முன்னாள் சபாநாயகர் சொல்றாரு, நீங்க நம்ம வந்து பாலஸ்தீனுடைய பிரதமரா இருக்கிற இஸ்மாயில் ஹனியாவை நம்ம கூப்பிட்டு வந்து இதுல பேச வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லி அடுத்த 48 மணி நேரம் கொண்டுறாங்க இஸ்மாயில் ஹனியாவை. அது வந்து இயற்கை, அது வந்து கால்குலேஷனா நடந்துச்சா இல்ல அது சாதாரண நடந்ததுல அது ஓவர் த ஃப்ளோல அது நியூஸா வந்துச்சான்றது தெரியல. ஏன்னா நான் இதை பாக்குறேன், நியூஸை பாக்குறேன், 2 நாள் கழிச்சு அவர் கொண்டுறாங்க. இப்போ துருக்கியை நம்ப முடியாது அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியுது. ஏன்னா கண்கூட வந்து அவங்க என்ன பண்ணாங்க இதுல சிரியால அப்படின்றது நம்ம கண்கூட பார்த்தோம். இப்போ எஜிப்துல இருந்து இவங்க மாறி எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு எஜிப்து வேண்டாம், நாங்க வந்து ஈரான் போறோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஆபத்து வந்து திரும்பவும் கத்தாருக்குள்ளே வருமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து அந்த
இப்ப நடந்த இந்த 4-5 பேர் கொலையில வந்து நேரடியா கிங்கே வந்து அந்த இதுல கலந்துகிட்டு இருக்கிறாரு, கத்தார் கிங்கே. ஸோ அப்போ வந்து அவங்க கொஞ்சமாவது லாயலா இருக்கணும், அவர் மரியாதை கொடுக்கணும். நம்ம வந்து இவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒண்ணு இங்கேயே இருக்கணும். அப்படி இல்ல இங்கேருந்து இல்லைன்னா அவங்க சொல்றதை கேட்டு நம்ம வந்து எகிப்து போகணும். அப்படி இல்ல வேண்டாம் நம்ம வந்து ஈரான் போறோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா, இமீடியட்டா அவங்க ஈரான் போய் செட்டில் ஆகுறதுக்குள்ளேயே முன்னாடி வேற ஏதாவது தாக்குதல் நடக்குமோ ஹமாஸ் மேல அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நடக்குங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். நீங்க கத்தார்ல இருந்தா மட்டும் நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? அதெல்லாம் இன்னும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீங்க இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா எங்க இருந்ததுனாலும் அவன் தாக்குதல் நடத்துவங்கிறத அவனே சொல்றான். ஸோ அதனால இதுல இங்க இருந்தா தாக்குதல் நடக்கும், அங்க இருந்தா தாக்குதல் நடக்கும். 2வது ஒரு பொலிட்டிக்கல் டெலிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது. ஒரு லிபரேஷன் ஸ்ட்ரகிள பொறுத்தளவுல ஓகே அது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் தான். நெகோசியேஷனுக்கு ஒரு முக்கியமான அங்கம் தான். பட் அதுவே வந்து ரெசிஸ்டன்ஸினுடைய மிக முக்கியமான அங்கம் கிடையாது. அது இல்லன்னா மத்த அங்கங்கள் வந்து இயங்காத அளவுக்கு முக்கியமானது கிடையாது. ஸோ இந்த டெலிகேஷன் வந்து இப்ப இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. எப்ப வேணாலும் நம்ம வந்து அசாசினேட் பண்ணப்படலாங்கிறது தெரிஞ்சு தான் வந்து இந்த பணிய வந்து அவங்க பண்றாங்க. ஸோ அதனால ஈவன் வந்து இந்த டெலிகேஷன வந்து அவனுங்க கொன்னிருந்தால் கூட, நீங்க ரெசிஸ்டன்ஸ வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ரெசிஸ்டன்ஸ் வந்து காசாக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. காசாக்குள்ள அங்குல அங்குலமா தேடி உன்னால வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ வந்து ஒண்ணும் பண்ண முடியலன்னா, நீ கத்தார்லயோ, இல்ல ஈரான்லயோ, இல்ல துருக்கியிலயோ, இல்ல வேற எங்கேயோ வச்சு இந்த டெலிகேஷன கொல்றதுனால என்னத்த அச்சீவ் பண்ணிற முடியும்? இன்னும் சொல்லப்போனா உனக்கு எந்த லெவரேஜுமே இருக்காது. இப்ப காசாக்குள்ள இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கூட எப்படி நீ பேச்சுவார்த்தை நடத்துவ? இந்த போர எந்த வகையிலயும் நீ பேச்சுவார்த்தையின் மூலமா முடிவுக்கே கொண்டு வர முடியாது. ஃபோர்ஸ் மூலமா தான் முடிவுக்கு கொண்டு வரணும். ஐ திங்க் வந்து அதுதான் இப்ப அவனுங்களோட நோக்கமா இருக்கு. இப்ப என்னன்னா, முழுக்க முழுக்க வழிமுறைகள் எல்லாத்தையுமே அடைக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது. பேச்சுவார்த்தையின் மூலமா இந்த போர வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது. முழுமையா வந்து போரியல் ரீதியா மட்டுமே வந்து நம்ம வீழ்த்தணும். போரியல் ரீதியானா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால மக்கள வந்து வெளியேத்தணும். இல்லன்னா மக்கள முழுக்க முழுக்க படுகொலை பண்ணணும். இதுதான்ப்பா அவனுங்களுடைய திட்டம். அதுக்காக தான் இந்த இந்த ஒட்டுமொத்த பிளானையும் வந்து அவனுங்க எக்ஸிக்யூட் பண்றானுங்க. மக்கள் மீதான தாக்குதல் வந்து மிக கடுமையா போயிட்டு இருக்கு. ஃபுட்டு இன்னும் பெருசா உள்ள போகல. அதனால இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய தினம் தினம் கொண்டு வந்துகிட்டே இருக்கு. பெரிய மன அழுத்தத்தை கொண்டு வருது. இதுல வந்து தொடர் அடுத்து நம்ம முக்கியமா நிறைய விஷயங்கள் இருக்கு. உக்ரைன் பத்தியும் பேச வேண்டியது. மிக முக்கியமானதா கவனிக்கப்பட வேண்டியதா ஒண்ணு இருக்கிறது வந்து அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்குமான இது. நமக்கு தொடர்ந்து ஒரு 3 காணொலியா அதை பேசிட்டு இருக்கிறோம். இந்த தடவை வந்து போன வாரத்தில் நடந்த ஒரு மீட்டிங்லயே வந்து, அதாவது ஆளுங்கட்சி மீட்டிங்லயே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் போயிட்டு ஆயுத பயிற்சி எடுத்துக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் மதுரை பேசும்போது என்ன சொல்றாரு, எல்லாரும் வந்து பாரக்ஸுக்கு போங்க. பாரக்ஸ் அப்படின்றது எது சொல்லுவாங்கன்னா, சோல்ஜர்ஸ் தங்குற இடம். அங்க தங்கி பக்கத்துல பயிற்சி எடுக்கிறோம். அங்க போய் எப்படி துப்பாக்கி சுடுறதுன்னு கத்துக்குங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? ஏன்னா வந்து நம்ம போன தடவை சொன்னோனா இல்லையா நான் மறந்துட்டேன். அஹ் ஒரு 11 பேர் போன மக்கள் 11 மக்கள் போன இத வந்து குண்டு வீசி கொண்டு இருக்க 11 பேரையும் கொலை பண்ணிட்டு, அது வந்து கஞ்சா கடத்துனாங்க அப்படின்னு வந்து அமெரிக்கா சொன்னுச்சு. அது வந்து மிகப்பெரிய கோவத்த உள்ளுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. இவங்க கண்டிப்பா உள்ள வரப்போறாங்கன்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கான பிரிப்பரேஷன்ல இருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்குதாங்க? இல்ல சிமிலர் சிச்சுவேஷன் தான். அது ஆக்சுவலா வந்து ஒட்டுமொத்தமா அந்த பிளானே வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்றது மார்க்கோ ரூபியோ. இப்போ மார்க்கோ ரூபியோ ஐடியாலஜிக்கலா கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லக்கூடியவன். ஸோ அதுதான் அவனுடைய முக்கியமான ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டு. ஸோ ஐ திங்க் வந்து அவனுடைய தூண்டுதலின் பேர்ல தான் அது முழுக்க முழுக்க நடக்குது. இப்போ வெனிசூலாங்கிறது வெனிசூலன் சொசைட்டிங்கிறது அது ஒரு ரெவல்யூஷனரி கண்ட்ரி. அந்த கட்சி வந்து ரெவல்யூஷனரி கட்சி. பொலிவேரியன் ரெவல்யூஷன்ல இருந்து அந்த கட்சி வந்து அடிப்படையா கட்டமைப்பு ரீதியா வந்து ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் இருக்கு. கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுடைய மிலிட்டரி செட்டப்பா தான் வந்து அந்த கட்சி வந்து இருக்கு. ஸோ அதுதான் ஏற்கனவே நம்ம பேசும்போது சொன்ன மாதிரி 8,500,000 80,00,000 பேரை வந்து இதுக்கு பயிற்சிக்காக தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 80,00,000 பேர் கொண்ட ஆர்மியை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. பூரா வந்து மலேசியா. பூரா வந்து கட்சிக்கு விசுவாசமானவர்கள், அரசுக்கு விசுவாசமானவர்கள். மக்கள்ல இருந்து வந்து போர் பயிற்சிகளை எடுக்கிறாங்க. எப்பவுமே இந்த போர் படைகள் வந்து இந்த மலேசியா படைகள் வந்து எல்லா பகுதிகளிலும் பாதுகாப்புக்கு இந்த படைகள் வந்து எப்பவுமே இருக்கு. ஏன்னா அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல் பல ஆண்டுகளா இருக்கு.
இன்று நேற்று இல்ல, பல ஆண்டுகளா வெனிசுலாவுக்கு இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே தயார் நிலையில இந்த 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 கேடர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்ப வந்து அது தீவிரமடைஞ்சிருக்கு. போருக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முன்னேற்பாடா தான் வந்து இப்ப இந்த அ சாதாரண ஒரு ஸ்பீட் போட்ல போன 12 பேர வந்து கொன்னது. கொன்னுட்டு இப்ப அவங்க எல்லாம் ட்ரக் டிராஃபிக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் குற்றச்சாட்ட வைக்கிறானுங்க. ஒரு போருக்கான ஒரு ஆதாரமா தான் வந்து அத வச்சிருக்கிறானுங்க. அ போருக்குன்னு வெனிசுலாவுக்கு எதிரா போனானுங்கன்னா, மிகப்பெரிய பாதிப்ப அமெரிக்கன் ஆர்மி சந்திக்கும். அத மட்டும் உறுதியா நம்ம சொல்லலாம். வெனிசுலாவ வீழ்த்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த போட்டுன்னு சொன்ன உடனே தான் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா முதல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். அத பத்தி நம்ம டெலிகிராம் கூட எழுதியிருக்கணும். என்னன்னா, அம் சவுத் கொரியா, நார்த் கொரியா பார்டர்ல வந்து கிம் ஜாங் உன்னும் ட்ரம்ப்பும் மீட் பண்றதுக்கான ஒரு இது நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும். 2019, 20 டயங்கள்ல வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. அந்த இது கூட நீங்க அந்த வீடியோ கூட பார்த்திருப்பீங்க. அந்த 2 பேரும் 2 நாடும் இணையக்கூடிய அந்த பெரிய ஹால்ல வந்து நீங்க இந்த பக்கம் வாங்க உள்ள கூட்டு போவாரு கிம் ஜாங் உன். அது நடந்துகிட்டு இருக்க அதே சமகாலத்துல வந்து இவங்க வந்து சீல் டீம் அனுப்பிச்சு உள்ளுக்குள்ள வந்து நார்த் கொரியால போயிட்டு உளவு பொறிகள் வைக்கிறதுக்கான ஒரு டீம் அனுப்பி இருந்திருக்கிறாங்க. அந்த டீம் வந்து உள்ள புகுந்து கிட்டத்தட்ட நார்த் கொரியா பக்கத்துல போகும்போது அதுக்கு தலைக்கு மேல வந்து ஒரு போட்டு போயிட்டு இருந்திருக்கு. 2 போட்டு. அது ஏதோ ஒரு போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படகை வந்து என்ன படகுன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க அது வந்து ஒரு இதுக்கான படகு, நமக்கு நம்மளை கொல்ல போகுது அந்த படகு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா வந்து அந்த படகை 2 படகையும் குண்டு வீசி கொண்டுட்டாங்க. கொன்ன பிறகு பக்கத்துல போனவங்க தெரிஞ்சிருக்கு அது இருந்தவங்க மீன் பிடிக்க வந்தவங்க அப்படின்னு. இந்த தகவலை வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் நியூயார்க் டைம்ஸ் வெளியில விட்டுருக்கு. இந்த தகவலை பத்தி ட்ரம்ப்கிட்ட கேட்கறாங்க. இப்படி நான் வந்திருக்கேன், நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்கேன், நீங்க என்ன பண்ண போறீங்க, இது உண்மையானா? இப்படி நடந்ததே எனக்கு தெரியாது, அப்படிலாம் நடந்துச்சா, அப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டாரு. இப்போ இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை இப்பதான் வெளில வருது. இதை பத்தி நார்த் கொரியா கூட வெளியில பேசல. இது வந்து நார்த் கொரியாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுக்கு? இல்ல இது போல வெவ்வேறு ஆப்சர்வேஷன் இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பல இடங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன? இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். என்னன்னா, அந்த மீட்டிங் நடந்தப்போ அசாசினேஷன் பண்றதுக்கான ஒரு முயற்சியே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்கங்கிறது தான் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. சமகாலத்துல இப்ப என்ன இந்த பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல எப்படி ட்ரம்ப் வந்து ஏமாத்தி அஹ், மற்றவர்களை வந்து கூட்டத்துக்கு கூப்பிட்டு கொலை பண்றானுங்களோ, அதை அப்பவே முயற்சி பண்ணி இருக்கிறானுங்க நார்த் கொரியன் லீடரை கொலை பண்றதுக்கு. அதுக்காக தான் இந்த முயற்சி நடந்திருக்கு. அதுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டானுங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இது நியூயார்க் டைம்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. ஸோ இவனுங்களுடைய ஒட்டுமொத்த நேச்சருமே இப்படித்தான் இருந்திருக்கு. இது வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ லீடர்ஸ் வந்து யாருமே வந்து பெருசா இத கண்டுக்கலங்கிறது தான் இப்ப இதுல இருந்து தெரியுது. இதுலதான் இந்த பின்னணியில தான் எல்லாருமே சந்தேகப்பட்டது என்னன்னா, அலாஸ்காவில எதுக்கு ட்ரம்ப்பை மீட் பண்றதுக்கு புட்டின் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து எல்லாருமே எழுப்புனாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஜாப். ஏன்னா இவனுங்க இப்படிதான் செயல்படுறானுங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி தெரிஞ்சே போய் ஒருத்தன்ட்ட நீங்க வந்து சிக்குவீங்க. ஓகே, சிக்கினதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல நீங்க சிக்கிறதுக்கு ஏன் போறீங்க? அது அந்த மாதிரி அதை அலோவ் பண்றதே பெரிய சிக்கல், பெரிய பிரச்சனை தானே. ஸோ இதை வந்து எல்லா பக்கமும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலை. So, அதனால இங்க இன்னைக்கு எதுவுமே அததான் நம்ம ஒட்டுமொத்தமாவே சொல்லியாச்சு. ஒட்டுமொத்தமா இவனுங்க எல்லாத்தையும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. இவனுங்க தோல்வியை வந்து தவிர்த்துக்கணும்னா எதை வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. அதனாலதான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். இவனுங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறேன்னு பேசுறது, இல்ல மத்த விஷயங்கள் பேசுறது, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது, இஸ்ரேல் கூட வந்து எங்களுக்கு பெரிய முரண்பாடு உருவாயிடுச்சுன்னு பேசுறது, அஹ் இந்த மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக தடை விதிக்கிறது, பென்குவேர் ஸ்மார்ட்ரிச்சுக்கு எதிராக. ஸோ இது எல்லாமே வந்து இவனுங்க வந்து பொய் தான் பேசுறானுங்கிறத நம்ம அந்த அடிப்படையில தான் சொல்றோம். ஏன்னா இவனுங்க தடவை தப்பு பண்ணிட்டானுங்க, ஓகே, நம்ம எல்லாம் ஏமாந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இவனுங்க அதையே பண்ணுவானுங்க. ஏமாறணும்னா அதுக்கு தயாரா இல்லைங்கிறது தான் நம்ம சொன்னது. ஸோ ஐ திங்க் வந்து இது எல்லாருமே இதை வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்ப இவனுங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இவனுங்க பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டானுங்கன்னா உன்னை கொலை பண்றதுக்கு தான் கூப்பிடுறானுங்க. இல்லைன்னா நீ வந்து அவனுக்கு பணிஞ்சு போகணுங்கிறதுக்காக கூப்பிடுறானுங்க. ஸோ அப்ப அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இந்த தடவை வந்து அவன் நான் திருந்திருப்பான், இந்த தடவை வந்து அவன் அதை பண்ண மாட்டான், நமக்கு எதிராக பண்ண மாட்டான் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா
உங்களை மாதிரி முட்டாள் உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஒரு தடவை தப்பு பண்ணியிருக்கீங்க, ஒரு தடவை ஏமாந்துருக்கீங்க, மீண்டும் மீண்டும் ஏமாந்தீங்கன்னாக்க ஏமாத்துறவன் குற்றவாளி இல்ல, ஏமாறுறவன் தான் குற்றவாளி. இல்ல, நீங்க கரெக்டான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. நமக்கு எதிராக பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. இது எல்லாருமே இப்போ உலக நாடுகள் பூரா எல்லாரும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எதிராக அமெரிக்கா அது கை தூக்காது, நமக்கு எதிராக இது பண்ணாது அப்படின்னா, இப்போ அந்த நிலைமையில தான் இந்தியாவுக்கும் வந்து இவங்க போட்ட இத்தனை டேரிஃப் போட்ட பிறகும் நமக்கு எதிராக இது எதிராக போயிடாது அமெரிக்கா. நம்ம வந்து நாளைக்கு நம்ம அமெரிக்கா சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மூடுக்கு இந்தியன் கவர்மெண்ட் போயிட்டா சொல்றாங்க. இப்போ இந்த டாரிஃப் இந்த இது நீங்க ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்க. ஒன்ஸ் அவன் கூட நீங்க வந்து அவன் சொன்னதுக்கு நீங்க அடிபணிஞ்சு போயிட்டீங்கன்னா, ஏத்து பேசாம சரி வாங்க பேசிக்கலாம்னு நெகோசியேஷன் போயிட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப மேலேயே குத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்துல கடந்த ஒரு வாரமா வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் மோடி அப்படின்லாம் ட்வீட் போட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு ட்ரம்ப் திரும்ப வந்து ஏதோ பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க, டெலிகேஷன்லாம் அனுப்பிச்சு அது வந்து சால்வ் பண்ணிடுவாங்கலாம் சொல்லப்படுது. அந்த இது எப்படி இருக்குது அதை பத்தி சொல்லுங்களேன். தெரியல, இவங்க போய் சிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னா போகணும். அவங்க நீங்க நீங்க போய் டீல் போட்டாலுமே வந்து அவங்க தெளிவா இருக்கிறாங்க, உங்க பிரச்சனையை உருவாக்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இந்தியா வந்து இனிமே எதிரியா தான் பார்ப்பாங்க. அதனால நீங்க என்ன டீல் போட்டு சமாதானம் பண்ணி கை காலில் உளுந்து சமாளிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா எகைன் நீங்க சொன்னதுதான். அவனுங்கள்ட்ட தான் அவன் மோசமா இருக்கிறான், என்கிட்டலாம் வந்து அவன் நல்லவனா நடந்துப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க முட்டாள் தான். ஓகே, இப்போ இதுல மிக முக்கியமான ஒண்ணு நம்ம பேச வேண்டியிருக்குது. நம்ம பிராந்தியத்தில் நடந்தது ஒவ்வொரு ஜியோ பாலிட்டிக்ஸ்ல பேசும்போதும் மிக முக்கியமான நாடா நம்ம வந்து பர்மா, அப்புறம் பங்களாதேஷை பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். நேபாள் மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணி இப்போ மிகப்பெரிய ஒரு போராட்டம்லாம் நடந்து அங்க இருந்த இவரை வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. பிரதமரை ரிசைன் பண்ண வச்ச பிறகு நேத்து வந்து ஒரு முன்னாள் நீதிமன்றத்துல இருந்த நீதிபதியா இருந்த ஒரு லேடி வந்து திரும்ப இன்னைக்கு வந்து பிரதமரா அறிவிச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து அடுத்த மார்ச் மாசம் வந்து திரும்ப எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு. இது நான் தொடங்கும் போதே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா, அந்த நேஷனல் என்ரோல்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸின்னு அந்த என்இடி இவங்க தான் பண்றாங்க அப்படின்ட்டு. எனக்கு அதுதான் திரும்ப திரும்ப முதல்ல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் சமூக வலைதளங்களில் நிறைய பேர் தான் சொன்னாங்க, இது வந்து சொரஸ் கம்பெனியோடைய பேக்கப்ல தான் நடக்குதுன்னு. ஹமி நேபாள் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இது வந்து நடத்துது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹமி நேபாள் அமைப்போட வெப்சைட்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா, யாரா அவங்களுக்குலாம் ஃபண்டு பண்றாங்க பார்த்தா கொக்கோகோலாலாம் ஃபண்டு பண்ணுது. நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு கொக்கோகோலா ஃபண்டு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நேபாளத்தினுடைய மக்களுடைய நன்மைக்கும் நேபாளத்தினுடைய வளத்துக்கும் அவ்வளவு அக்கறையா இருக்க கொக்கோகோலா அப்படின்ற கேள்வி வருது. இது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எப்படி சொல்லுங்க? ஏன்னா ஏற்கனவே நம்ம இலங்கையில பார்த்துட்டோம், பங்களாதேஷ்ல பார்த்துட்டோம், இங்க இது இந்தியாவை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகள்லயும் பார்த்துட்டோம். இதுல என்னன்னா சில இடங்கள்ல இந்தியாவுக்கு எதிரான மாற்றங்கள், சில இடங்கள்ல இந்தியா வந்து ஏற்கனவே உறவு நிலையில சிக்கலா இருக்கக்கூடிய இடங்கள்ல மாற்றங்கள், அவ்வளவுதான் வேறுபாடு. ஆனா இந்தியாவை சுத்தி இந்த பிரச்சனைகள் நடக்குது. கூடுதலா அப்ப பங்களாதேஷை பொறுத்தளவுல பங்களாதேஷும் நேபாளும் பொறுத்தளவுல அது சைனாவுக்கு அருகிலேயும் நடக்குது. சைனாவோட இன்ட்ரெஸ்ட்ல முக்கியமானதா வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வருது. ஸோ அதனால இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையாகவும் நடக்குது. அதே வேளையில சைனாவுக்கு எதிரான நடவடிக்கையாகவும் இந்த பகுதி முழுக்க வந்து இந்த மாதிரியான கலர் ரெவல்யூஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ பங்களாதேஷ்ல நடந்த நிகழ்வுகள்ங்கிறது ஒரு சரியான எக்ஸாம்பிள். அதே தான் வந்து ஸ்ரீலங்கால நடந்தது. ஸ்ரீலங்கால நடந்ததும் இதே மாதிரியான ஒரு ஒரு விஷயம்தான். இப்ப ஸ்ரீலங்கால ஒரு இடதுசாரி ஆட்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பெரும்பாலான இந்திய கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது நம்ம அந்த புரட்சின்னு சொல்லப்பட்ட இந்த கலர் ரெவல்யூஷன் நடந்த காலகட்டத்துல அனிருகுமார திசுநாயக்க எத்தனை முறை அமெரிக்கன் தூதுவரை சந்திச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புரியும், அதுக்குள்ள என்ன டீல் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த பகுதி முழுக்க அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஆட்சி மாற்றங்கள் நடக்குது. அதுல முக்கியமான மாற்றமா இந்த இதுல நேபாளத்துல நடந்த ஆட்சி மாற்றம். பர்மால மிகப்பெரிய சிக்கல் வந்து போயிட்டே இருக்கு ஆல்ரெடி. ஸோ பர்மால பிரச்சனை, பங்களாதேஷ்ல பிரச்சனை. இப்ப இன்னைக்கு இங்க பாக்கி இருக்கிற ஒரே ஒரு நாடுன்னா ஐ திங்க் வந்து பூட்டான்ல ஒன்றும் ராணுவமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ ஐ திங்க் வந்து அதை தவிர மற்ற எல்லா நாடுகள்லயும் பிரச்சனை தான். எல்லாமே நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நடக்கிற மாற்றங்கள் தான்.
இது வந்து நான் ரொம்ப ஒரு கால்குலேட்டர், அப்புறம் வந்து வெளியில இருந்து நடத்தப்பட்ட ஒரு இதா நான் கண்கூடா பார்க்குறேன். எப்படின்னா, ஒரு இந்த பங்களாதேஷ் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது, என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர், நேபாள சேர்ந்த ஒருத்தர். அவரு சொல்றாரு, "அடுத்து எங்க ஊர்ல தான் நடக்கும் இதே போல." அப்படிங்கிறாரு. அவரு சொல்லி கிட்டத்தட்ட எப்போ நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். நேபாள் இது சாரி பங்களாதேஷோட இது வந்து எப்போ நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ இது அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் அது கண்கூடா அப்படியே நடக்குது. இது வந்து ரொம்ப கால்குலேட்டடா, ரொம்ப வந்து ஆர்கனைஸா வெளியில இருந்து உருவாக்கப்பட்டதா, இல்ல உள்ளுக்குள்ளேயே உருவாக்கப்பட்டதா அப்படின்றதெல்லாம் வேற. ஆனா இது நன்மை வந்து எக்காரணம் கொண்டும் அந்த இருக்கிற மக்களுக்கு வராது அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்லப்படுது. இது அங்க இருக்க மக்கள் எப்போ உணர்வாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நாடுகளையும். இதுல வேற என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்தியால எப்போ எப்போ எப்படி நடக்கும் இது? எப்போ இது நடக்கும்? அப்படின்னு. ஓட்ட சரியா போட்டா வர வேண்டிய ஆட்கள் வந்திருக்கும். அ சரியா நடக்கல. அதனுடைய நிலைதான் வந்து நிக்கிறோம். பார்க்கலாம். வேற என்ன நடக்குதுன்னு. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது கருத்துல்லா? இந்தியாவிலயும் சீக்கிரம் நடக்கிறதுக்கான வழிமுறை எல்லாத்தையும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா தான் இருக்கு தோழர். ரொம்ப மோசமான விளைவுகளை இந்தியா சந்திக்குங்கிறது தான் இன்னைக்கு அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் அடிக்கடி தெளிவுபடுத்துது. ஸோ இப்போ போய் காலில் விழுறதுனால ஒரு பலனும் இல்லைங்கிறது தான் நிலைமை. ஆமா. கரெக்ட் தான். நம்ம ஆஃப்லைன்ல நெறைய பேசியிருக்கோம். அது ஆக்சுவலா நம்ம இங்க ரிவீல் பண்ண வேண்டாம். அது பேச மேபி முடியாது நம்மளால. ஆமாமாமா. அது நீங்க ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் குடுக்குறோம். நீங்க சிரியாவ பார்த்துக்கங்க மக்களே. இன்றைய தேதியும் இந்த காணொளியும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம சொன்ன தேதிய நோட் பண்ணி வச்சுக்கங்க. மேபி 1 வருஷம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ, இல்ல 3, 4 வருஷம் கழிச்சோ கூட வரலாம். இந்த தேதியையும், இந்த இதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. சிரியாவோட மாதிரியான ஒரு சிச்சுவேஷன இந்தியாக்குள்ள கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தோழர் வேற ஏதாவது சொல்லணுமா? வேற முக்கியமான விஷயம் இப்ப கத்தார் கூட என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, அதே மாதிரி இந்த ஈரான் கூட ஐஏஇஏயோட பேச்சுவார்த்தை ஆமா. அது மறந்துட்டேன். அதுல அக்ரிமெண்ட். எனக்கு ஆமாமா. இல்ல அதுல எனக்கு 2 கன்ஃப்யூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, அரகாச்சி வந்து ஜோர்டான்ல எகிப்து போனாரா? எகிப்து தான் போனாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அங்க வச்சு எகிப்து. எகிப்து போயிட்டு ஐஏஇஏ உடைய தலைவர் கூட சந்திச்சாரு. சந்திச்சு முடிச்ச உடனே இமிடியேட்டா பயங்கரமான கொந்தளிப்பு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. இன்னும் 3 வாரம் கழிச்சு பாராளுமன்றம் கூடும்போது உன்னைய நான் வேலைய இத விட்டு தூக்கிருவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எம்பிக்கள் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கன்னா பா ஈரானுடைய எம்பி எம்பிக்கள் எல்லாரும். நீங்க வெளிநாட்டுல உட்கார்ந்துகிட்டு என்ன வேலை பண்ணுவீங்க? அவங்க இங்க தாக்குதல் நடத்துறாங்க. இங்க வந்து உளவு ஆலைகள் அனுப்புறாங்க. நீங்க ஏன் கையெழுத்து போட்டீங்கன்னு சொல்லி ஒரு கோவம். இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் என்ன சொல்றாரு, அவங்க வந்து உள்ளுக்குள்ளலாம் வரமாட்டாங்க. நம்ம கண்ட்ரோல்ல தான் வந்து அவங்க ஐஏஇஏ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கன்னு அரகாச்சி சொல்றாரு. இன்னொரு பக்கம் அவரு அந்த ஐஏஇஏவோட அந்த பர்சன் சொல்றாரு, எல்லாத்துக்குமே ஓகே பண்ணிருச்சு ஈரானு. நம்ம குடுத்த எல்லாத்து நிபந்தனைக்கும் ஓகே பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் போய் செக் பண்ண போறோம்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலா என்ன அந்த பேப்பர்ல இருக்கு? அத பத்தி சொல்லுங்க. என்ன கையெழுத்து ஆயிருக்கு? தெரியலீங்க. பேப்பர் வந்து இன்னும் ரிவீல் ஆகலன்னு நினைக்கிறேன். அராக்சி என்ன சொன்னாருனாக்க, இப்போதைக்கு நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கான பர்மிஷன் குடுக்கல. பர்மிஷன் வந்து பொறுமையா தான் குடுப்போம். அதுக்கு டைம் லைன் இல்லன்னு சொல்லியிருக்காரு. 2வது உத்தரவாதம் குடுத்தா மட்டும் தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்றதுக்கு நாங்க அனுமதிப்போங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த இந்த அக்ரீமெண்ட் இந்த இந்த ஒட்டுமொத்த அக்ரீமெண்ட்டுமே வந்து வேலிடா எப்ப இருக்கும்னா, நீங்க வந்து அடுத்து எதுவும் அக்ரஷன் வந்து இல்லாம இருந்ததுனா மட்டும் தான் வந்து இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அக்ரஷன் மீன் பண்றது 2 வகையான அக்ரஷன வந்து மீன் பண்றாங்க. ஒண்ணு வந்து இஸ்ரேல் நடத்தின மிலிட்டரி ரீதியான அக்ரஷன். இன்னொன்னு மேற்கத்திய நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்னாப் பேக் மெக்கானிசம்ங்கிற அக்ரஷன். இந்த 2யும் வந்து பண்ணலன்னாக்க இது வந்து நடக்கும். இந்த அக்ரிமெண்ட் செயல்பாட்டுக்கு வரும். அப்படி இதுல 2ல ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா இந்த அக்ரிமெண்ட் செயல்பாட்டுக்கு வராதுங்கிறது தான் இப்ப அவர் சொல்றாரு. ஸோ ஐ திங்க் வந்து இது இது எல்லாமே வந்து செவிடங்காதுல சங்கு ஊதுன கதையா தான் இருக்கு. இப்ப எதை பேசினாலும் மேற்கத்திய தரப்பு எதையும் வந்து மதிக்கிறதுக்கு தயாரா இல்லைங்கிறப்போ, நீங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டு என்னத்த பண்ண போறீங்க? ஸ்னாப் பேக் வந்து எப்படி அவன் போடாம இருக்க போறான்? நீங்க வந்து ஒத்துக்கிட்டா மட்டும் ஸ்னாப் பேக் போடாம இருப்பானா? அவனுங்க ஸ்னாப் பேக் போடுறதுக்கு தெளிவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்கள ஏத்துக்க மாட்டாங்கங்கிறது தெரியும். அப்படி இருக்கிற இடத்துல நீங்க ஏன் வந்து இந்த இந்த தியேட்ரிக்கலா வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் திரும்ப திரும்ப இவங்க போறாங்கங்கிறது தான் தெரியல. அதுதான் அந்த பெசஸ்கியான் அரசாங்கத்தினுடைய குறைபாடாவும் இருக்கு. ஸோ அராக்ஷி போன்றவர்கள், பெசஸ்கியான், ஜவத் ஷெரீஃப் இவங்க எல்லாருமே வந்து இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த ரிஃபார்மிஸ்ட் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, தோல்வி அடையுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே வந்து திரும்ப திரும்ப போறாங்களே. சரி முன்னாடியாவது தோல்வி அடையறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க. அதனால செக்யூரிட்டி பாதிப்பு இல்லாமையாவது இருந்தது. இப்ப போறதுல வந்து செக்யூரிட்டி பாதிப்பும் இருக்கு. நேரடியா வந்து அவன் தாக்குதல் நடத்துறான்.
நேரடியா வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டு வந்து உன்னைய தாக்குதல் நடத்துறான். அப்படி வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கு உனக்கு பிரச்சனை வரும் மாதிரி வர்ற சூழ்நிலை இருக்கும் போதும் நீ ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை ஃபாலோ பண்றங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. அதனாலதான் வந்து அந்த பாராளுமன்றத்துல அவ்வளவு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. ஐ திங்க் வந்து அவங்க 2 வாரத்துக்கும் 3 வாரத்துக்கும் அவங்களுடைய பாராளுமன்றத்துக்கு வந்து விடுப்பு விட்டுருக்காங்க. இப்போ எமர்ஜென்சியா வந்து பாராளுமன்ற சபாநாயகர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணுங்கிறதுக்காக எமர்ஜென்சியா வந்து கூட்டத்தை வந்து கூட்டுறதா சொல்றாங்க. அநேகமா பாராளுமன்ற சபாநாயகர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இப்ப இந்த ஒட்டுமொத்த அக்ரிமெண்டினுடைய அடிப்படை என்னவா வந்து ரிஃபார்மிஸ்ட் தரப்புல குறிப்பா வந்து அராக்சி தரப்புல இருந்து பேசப்படுதுன்னா, அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி அந்த ஜேசிபியோட 10வது வருஷம் முடியுது. இந்த 10 வருஷம் முடியும் போது ஜேசிபிஓல இருக்கிற சரத்து பிரகாரம் 34, 35 சரத்து பிரகாரம் ஸ்னாப்பேக் மெக்கானிசத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஆனா அது ரஷ்யாவும் சைனாவும் வந்து இதை ஆக்டிவேட் பண்றதுக்கான தகுதி வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்கிறாங்க. அது என்ன பின்னணியில சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க வந்து முதல்ல வந்து நீங்க ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்கீங்க. அந்த அக்ரிமெண்ட்டினுடைய எல்லா சரத்துகளையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி எல்லா சரத்துகளையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் அதுல இருக்கிற ஒரு சரத்தை வந்து நீங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர முடியும். நீங்க மத்த எல்லா சரத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் இந்த ஒரு சரத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அது சர்வதேச விதியும் கிடையாது. அப்ப இதுல இருக்கிற மத்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க சொல்ற அந்த 34, 35 சரத்தையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனா நான் 34, 35 மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். மீதி இருக்கிற எந்த அதிகாரத்தையும், எந்த அக்ரிமெண்ட்டையும் நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன்னா, அது அது சர்வதேச அரங்க பொறுத்தளவுல வந்து சரியான விஷயம் கிடையாது. அது பண்ணறதுக்கு அனுமதி கிடையாது முதல்ல. ஸோ அதுதான் சர்வதேச விதி. இப்போ இவனுங்க என்ன சொல்றானுங்க, ஸ்னாப்பேக் மட்டும் போடுவாங்கிறானுங்க. ஆனா இவனுங்க பார்ட்ல வந்து இவனுங்க என்னென்னலாம் வந்து அக்ரிமெண்ட்ல ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொன்னானுங்களோ, அது எதையுமே இவனுங்க பண்ணல. ஸோ எதையுமே பண்ணாதவனுங்க இதை மட்டும் பண்றதுக்கு எப்படி அதிகாரம் வந்துரும் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்க தரப்புல இருந்து கேள்வி வைக்கிறாங்க. ஆனா ரிஃபார்மிஸ்ட் தரப்பு குறிப்பா வந்து ஆராய்ச்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 16ஆம் தேதி ஸ்னாப்பேக் மெக்கானிசத்தை வந்து எப்படியா இருந்தாலும் அவனுங்க போட போறானுங்க. அப்படி போடுறதுக்கு வந்து போனானுங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த போடுறத வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நாங்க ஐஏஏ கூட வந்து ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. இப்போ 16ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 16ஆம் தேதி க்குள்ள இவனுங்க வந்து ஸ்னாப்பேக் மெக்கானிசத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அது வேலிடே கிடையாது. அது வரைக்கும் இந்த அவனுங்க சொல்ற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அக்ரிமெண்ட்டை போடுவோம். ஸ்னாப்பேக் மெக்கானிசத்தை வந்து அவனுங்க ஆக்டிவேட் பண்ணாம விட்டுட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் இவனுங்க வந்து அனுமதி கொடுத்து இவனுங்களை உள்ளுக்கு விடலாம். அப்படி ஒரு வேளை வந்து ஸ்னாப்பேக் போடுறானுங்கன்னா அதுக்கு மேல நம்ம எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்ல, என்பிடில இருந்து வெளியில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்க சொல்றது. ஆனா அது சாத்தியப்படுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இவனுங்க எப்படியா இருந்தாலும் ஸ்னாப்பேக் போட தான் போறானுங்க. ஸ்னாப்பேக் மெக்கானிசத்தை வந்து இவனுங்க ஆக்டிவேட் பண்ண தான் போறானுங்க. உன்னைய வந்து இன்னும் வந்து நீ அதுக்கு இவனுங்க இப்ப என்ன கண்டிஷன் வைப்பானுங்கன்னாக்க, இப்ப இதுல டேட் எதுவும் சொல்லல. ஆனா இவனுங்க என்ன கண்டிஷன் வைப்பானுங்கன்னா மேற்கத்திய தரப்பு, அக்டோபர் 16ஆம் தேதிக்குள்ள ஐஏஇய வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப இவனுங்களுடைய கண்டிஷனா இருக்கும். அதுக்கு ஈரான் அனுமதிச்சதுன்னா ஈரானுக்கு தான் ஆபத்து. ஏன்னா அவன் போனான்னா உள்ளுக்கு போனான்னா அவன் ஏதாவது ஒரு அறிக்கையை வந்து கொடுப்பான், இல்ல ஏதாவது ஒரு பேட்டியை கொடுப்பான். அந்த பேட்டியையே காரணமா வச்சு மீண்டும் தாக்குதல் நடக்கும். அதுக்கு தான் வழிகோரிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த ரிஃபார்மிஸ்ட் கவர்மெண்ட். ஓகே, இதை நான் ரெண்டா புரிஞ்சுக்கிறேன். ஒன்று வந்து உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்பின் காரணமாக அங்க ஏற்படக்கூடிய கொந்தளிப்பு, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரஷ்யா எப்படி வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம், வா உன்னை வந்து மீட் பண்ணுவோமா, வா போவோம். இன்னும் வந்து ஜேடி வான்ஸ் சொல்றாரு, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை அமெரிக்காக்களை கொண்டு வர போறோம், அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்த போறோம், சரி நடத்துவோம் அப்படின்னு எல்லாமே ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இன்னொரு பக்கம் போர் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரஷ்யா. அதே மெத்தடா இப்போ வந்து ஈரான் கையெடுக்குதோ, சரி நீ சொல்றபடியே கேட்கறவா, வெளியில இருந்து பாக்குறவனுக்கு நான் வந்து இதெல்லாம் தப்பு பண்றேன்னு சொல்றீங்களா, வா வெளில இருந்து பாக்குறவங்கள கண் கூட தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் வித்து பேப்பர்ல இதெல்லாம் பண்ணணுமா, நான் பண்றேன் வித்து பேப்பர்ல எல்லா ப்ரொசீஜரும் நான் ஃபாலோ பண்றேன். அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது என்னோட மிலிட்டரி பேஸும் நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு தான் இவங்க
பிளான் பண்றாங்களோ அது நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும், நம்ம மிலிட்ரி பேசுற வரைக்கும் நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு தான் வராங்களா? ஏன்னா ஸ்னாப் பேக் அக்ரிமெண்ட் இது இம்ப்ளிமெண்ட் அந்த மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சண்டை பெருசாக தான் போகும். அதுக்கப்புறம் எதுவும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அவங்க என்ன காரணத்துக்காக பண்றாங்கன்னு தெரியல. பொதுவாகவே ரிஃபார்மிஸ்ட் கவர்மெண்ட் மேற்கத்திய தரப்பு கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு தயாரா தான் இருக்கு. எப்பவுமே வந்து அதை தான் வந்து அவங்க விரும்புறாங்க. So, அதனுடைய ஒரு ஐடியாலஜிக்கல் பின்னணியில தான் இப்ப இந்த விஷயங்கள் நடக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நீங்க எப்படியா இருந்தாலும் அவன் வந்து உனக்கு ஸ்னாப் பேக் போட போறான். ஏன்னா மேற்கத்திய தரப்பு உன்னை மதிக்கிறது கிடையாது. உன்னை வந்து அழிக்கணுங்கிறது தான் நோக்கமா வச்சிருக்கிறான். ஸோ அதனால அவன் அடிக்கணும்னு நோக்கம் வச்சிருக்கும் போது நீ எப்படி வந்து அவன்கிட்ட சமாதானம் பண்ணி பேச முடியும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஸோ அழிக்கணுங்கிறத நோக்கம் வச்சிருக்கிறான்னா அவன் வேற வகையில உன்னை வந்து சிக்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். இப்ப நீ ஏன் போய் இதுல சிக்கிறங்கிறது தான் இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தைங்கிறது வேற. ரஷ்யாவினுடைய நிலை வேற, ரஷ்யாவினுடைய பொசிஷன் வேற, ரஷ்யா எதிர்கொள்ற பிரச்சனை வேற. ஆனா ஈரான் எதிர்கொள்ற பிரச்சனை வேற. ஈரான் இருக்கிற ஏன்னா ரஷ்யாக்குள்ள நேரடியா சண்டைக்கு போறதுக்கு மேற்கத்திய தரப்பு எவனும் போக மாட்டேன்றான். இது வரைக்குமே போக மாட்டேன்றான். ஏன்னா அவன் நியூக்ளியர் வெப்பன் சூப்பர் பவர். அமெரிக்காவை விட அதிகமான நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிற நாடு. அங்க போய் நீ எப்படி வந்து நேரடியா சண்டைக்கு போனோம்னா அது நியூக்ளியர் போரா போகும். ஒட்டுமொத்தமா அவன் நாட்டையே வந்து அவன் அழிச்சிருவான். அவன்கிட்ட இந்த எல்லா மீன்ஸும் இருக்கு. ஸோ அதனால அங்க போக மாட்டான். ஆனா உன்னை இப்பதானே சமீபத்துல தானே அடிச்சானுங்க. 2 பேருமே சேர்ந்து தானே அடிச்சானுங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து ரஷ்யா மாதிரியான பாலிசியை வந்து நீங்க எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? உங்களுடைய நிலை வந்து வேற. உங்கள்கிட்ட அணு ஆயுதம் கிடையாது. அணு ஆயுதம் இல்லைன்னா அவன் ட்ரீட் பண்றது என்னங்கிறது கடாஃபி கிட்ட பார்த்துட்டோம், சதாம் ஹுசேன்கிட்ட பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் நீங்க ஒன்றும் வேறுபட்ட ஆள்லாம் கிடையாது. உங்களையும் அது மாதிரி தான் அவன் ட்ரீட் பண்ண போறான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நான் ரஷ்யாவை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றதெல்லாம் வந்து முட்டாள்தனம். அதெல்லாம் வந்து ஒரு காலமும் நடக்காது. ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு, ரஷ்யாவினுடைய பொசிஷன் எல்லாமே வேற. உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய நிலைப்பாடு எல்லாமே வேற. ஸோ அதனால இதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நடந்துக்கலன்னா மீண்டும் வந்து மிகப்பெரிய சிக்கலை தான் வந்து இந்த நாடு வந்து எதிர்கொள்ளும். ஆனா வேற வழி கிடையாது. இங்க வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் அதைத்தான் பெருசா பாக்குறானுங்க. அவனுங்க வந்து சமாதானம் பண்ணுங்கிறதுல தான் குறிக்கோளா இருக்கிறானுங்க. அது என்ன விளைவு ஏற்படுத்துங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்ட் தான். நீங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்றதுனால இவ்வளவு பிரச்சனைக்கும் தொடக்கம் வந்து இந்த ரிஃபார்மிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது அந்த தேர்தல் இது எனக்கு ஞாபகம் வருது. அவரு ரைசி இறந்த பிறகு நடந்த அந்த தேர்தல் இதுல வந்து இவர் என்னெல்லாம் பேசினாரு, இப்ப அந்த எதிர்கட்சியில இருந்தவர், எதிர் தரப்புல இருந்தவர் என்னெல்லாம் பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் பேசுனது மக்கள்கிட்ட பெருமளவுல எடுபட்டுச்சு. ஏன்னா இது வந்து எதுவுமே மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்த அரசு தான். அந்த அரசு எடுக்கிற முடிவுகளை தான் நம்ம வந்து விமர்சனம் பண்றோம். அந்த மக்கள் என்னவா அதை பார்த்தாங்க அப்படின்றத கவனிக்கணும். ஏன்னா இது வந்து வெறும் இந்த ஒரு நாட்டுக்கு இல்ல, பல நாடுகளுக்கு இதுதான். நான் வந்தா இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவோம், இதை வந்து பாலாறு தேனாரும் ஓடு அப்படி எல்லாம் சொன்ன உடனே அங்க இருக்கிற மக்கள் பெருமளவில் நம்பிட்டாங்க. பெரிய லெவல்ல ஆரவாரமா கொண்டு போய் ஓட்ட போட்டாங்க. அது வரைக்கும் நடந்த தேர்தலே அதிகபட்சமான வாக்குப்பதிவு இதுதான் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து வெளியில இருந்து மக்களை கவர்றதுக்கான என்ன வேணாலும் பேசி வந்துடுறது. ஆனா வந்த பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னவா இருக்குன்றத இப்ப கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஏன் வந்து ஒரு தேர்தல் கட்சியும் தேர்தலில் ஜெயிச்சு வர்ற ஒரு கட்சியும் சர்வதேச விதிமுறைகளும் ஒன்றாகவே மாட்டேங்குது, இது இவங்களால செய்யவே முடியல அப்படின்றத நீங்க நல்லா பார்க்கலாம், கண்கூடா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சர்வதேச விதிகள் வேற மாதிரி இருக்கும், நடக்கக்கூடிய தேர்தல் வேற மாதிரி இருக்கும். தேர்தல் ஜெயிச்சு வருவாங்க, இதெல்லாம் செஞ்சாரு அதெல்லாம் செஞ்சாருன்னு, ஆனா அது ஒண்ணுமே நடக்காது. சர்வதேச விதிகளை வரும்போது சர்வதேச நாடுகள் எப்படி ட்ரீட் பண்ணுது, மேற்குள்ள நாடுகள்னு வரும்போது எல்லாமே தலைகீழா மாறிடுதுன்றத கண்கூட பார்க்குறோம். அதுதான் இந்தியாவிலையும் நடக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஒவ்வொன்றா பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.